இங்க கோழிங்க மனுஷங்களோட கண்ணுல படாம சீக்கிரட்டா ஒரு சின்ன தீவுல ரகசியமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் அந்த தீவுல ஒரு குழந்தை ஒண்ணு பிறகுது. இது ஆக்சுவலி ஒரு பொண்ணு. சோ அதனால இவளுக்கு மோலின்னு சொல்லிட்டு பேர் வச்சு இந்த தீவுலயே இவங்க மனுஷங்க கண்ணுல படாம இவளை வளர்க்குறாங்க. இந்த மோலியும் வந்துட்டு ரொம்பவே சாட்டை பிடிச்ச பொண்ணாதான் வளரா. அது மட்டும் இல்லாம இவ கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஒரு ஆசையும் இவளுக்குள்ள வளர்ந்துட்டே வருது. அது என்ன அப்படின்னா இவங்கள மாதிரியே சாகர வரைக்கும் இந்த தீவுல அடைஞ்சு இல்லாம வெளி உலகத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆசை. சோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் இவ கொஞ்சம் பெரிய பொண்ணா வளர்ந்துறா. சோ இப்போ அப்படி வளர்ந்தவ டிசைட் பண்ணிடுறா, போதும் என்னால இதுக்கு மேல இவங்கள மாதிரியே சாகர வரைக்கும் இந்த தீவுக்குள்ளே அடைஞ்சு வாழ முடியாது, இன்னைக்கு போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா யாருக்குமே தெரியாம இவளோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு இந்த தீவை விட்டு ரெண்டு பேருமே எஸ் ஆயிராங்க. அப்படி தீவை விட்டு தப்பிச்சு போனவங்க முறையா வெளியே போயிட்டு வெளி உலகத்தை அப்படி மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் இவங்க அங்க ஒரு வேனை பாக்குறாங்க. அந்த வேன்ல பார்த்தா இந்த ஃபன்லேண்ட் சிக்கன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. ஆக்சுவலி இந்த வேன் வந்துட்டு இந்த KFC சிக்கன் நல்லா இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு வேனு. அங்க போனா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் கொண்டு பொறிச்சிருவாங்க. ஆனா இதை தெரியாத இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்க மட்டும் நம்ம போனோம் அப்படின்னா அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைப்பாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டுங்களும் அந்த வேனை கிட்ட போய் நின்னுடுதுங்க. அப்ப அந்த நேரம் கரெக்டா அந்த வேன் டிரைவரே உங்களை பார்த்துட்டு நீங்க மட்டும் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி அந்த வேனுக்குள்ள போட்டுக்கிட்டு வேன் எடுத்துன்னு கிளம்பிடுறான். அப்ப அந்த நேரம் பின்னாடியே பொண்ணை தேடி வந்த இவளோட அப்பா அம்மா இதை பார்த்த உடனே அடியே பொண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படியே ஓடி போய் இந்த வேனை பிடிச்சிடறாங்க. அப்படி பிடிச்சிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இதோட வீட்டுக்கார மேல ஏறி வேனுக்குள்ள பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கோழிங்க இருக்குது. ஐயோ என்ன இங்க இத்தனை பேர் இருக்காங்க, இதுல எங்க பொண்ணை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணை தேடிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வேன் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கல்லு மேல ஏறி இறங்க. இதனால இந்த அம்மா அப்படியே ஸ்லிப் ஆகி பிச்சுட்டு வேனை விட்டு பறந்துடுறாங்க. நல்ல வேலை கரெக்டா அந்த நேரம் இவங்க ஊருக்காரங்க ஒரு ஸ்கேட் போர்ட்ல வந்து இந்த அம்மாவை எப்படியோ பிடிச்சிடறாங்க. அப்படி இவங்க விழுந்த அடுத்த செகண்டே அந்த வேன் வந்துட்டு இன்னொரு பெரிய கல்லு மேல ஏற முன்னாடி ஒட்டி இருந்த அந்த வீட்டுக்காரும் பின்னாடியே பிச்சுட்டு பறந்து வந்துறாரு. சோ அப்படி இவர் வந்து அந்த ஸ்கேட் போர்டு முன்னாடி விழ அப்ப பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த ஊருக்காரு அப்படியே பிச்சுட்டு போய் முன்னாடி போயிட்டு இருந்த அந்த வேனோட கிளாஸ்ல போய் ஒட்டிக்கிறாரு. மீதி ஸ்டோரியை கீழே கொடுத்திருக்கா, மறக்காம பாருங்க.